ஹலோ ஹாய் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். கேரட் அண்ட் எக் ரெண்டும் சேர்த்து ஒரு பணியாரம் பார்க்க போகிறோம். இது நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், அல்லது இதை ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 கேரட், நல்ல பெரிய கேரட்டை வந்து தோல் சீவிட்டு நல்லா துருவி இதோட சேர்த்துருக்கேன். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோடு சேர்த்து இது காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டிருக்கேங்க. அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர். இந்த டிஷ்ஷுக்கு வந்து சாம்பார் பொடி போட்டால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு இது நல்லா இந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா பீட் பண்ண கொஞ்ச நேரம் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கன்சிஸ்டன்சி, அதாவது நான் கேரட்டை நிறைய போட்டிருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறக்கா. இதே நீங்கள் ஒரு கேரட் போட்டிருந்தீங்கன்னா நல்லா தண்ணியாகவே இருக்கும். இது நான் கேரட் நிறையா போட்டிருக்கேன், ஆனால் முட்டை 2 தாங்க சேர்த்துருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு குழி பணியார சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அதில் கொஞ்சம் சூடாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் இந்த முட்டையை வந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான கேரட் போட்டு முட்டை போட்டு ஒரு பணியாரம் ரெடி ஆகிடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுலாம் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.